ஆட்சி அமையும் சொல்லி சொல்றீங்க, பிஜேபி அதை சொல்றாங்க. ஆனா வந்து கூட்டணி அரசுல பங்கு தர நாங்க வந்து ஏமாளிகள் அப்படின்னு எடப்பாடி சொல்றாங்க. நாங்க சொல்றது தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டு மந்திரி சபை தமிழ்நாட்டில் இந்த முறை அமையும். திமுகங்கிற தீய சக்தியை வீழ்த்தி எங்களது கூட்டணி ஆட்சின்னா பங்கு பெற அனைத்து கட்சிகளும் அதுல ஆட்சியில அதிகாரத்துல பங்கு பெற ஒரு நிலைமை இந்த முறை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணினால அதுக்கு என்ன அர்த்தங்கிறது உங்களுக்கு தெரியும். 2014 தேர்தலில் 2019 தேர்தலில் மத்தியில மோடி அவர்கள் பிரதமரானப்ப அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட்டணி கட்சிகளை சேர்த்து மந்திரி சபை அமைத்தார்கள். அதேதான் தமிழ்நாட்டிலே கூட்டணி மந்திரி சபை உருவாகும். இததான் இந்த கூட்டணியை திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கூட்டணியை பலப்படுத்தி வருகிற மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அதை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க.